எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச செய்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ட்ரம்ப் அவர்கள் பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த டாரிஃப் சம்பந்தமான விவகாரங்கள்ல முடிவெடுக்கிறதுல 21 தடவை அவரோட மைண்டை மாத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்லி மின் பத்திரிகை சொல்றாங்க. சமீபத்துல சைனாவும் யுஎஸும் வந்து ஜெனீவால ஒரு ட்ரேட் டீல் போட்டுக்கிட்டாங்க. 2 பேருமே டாரிஃப் வந்து மியூச்சுவலா குறைச்சிக்கிட்டாங்க இல்லையா? இப்ப ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாங்க, சைனா வந்து அந்த டீலை வயலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சைனா வந்து இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்றத டைட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து யுஎஸ் உடைய சப்ளை செயினை கிரிப்பிள் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யுஎஸ் வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அது போக யுஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, யுஎஸ்ல இருந்து சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுற ஏரோப்ளைன் அண்ட் செமிகண்டக்டர் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ட்ரேட் வார் அப்படின்றது மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபயர் ஆக ஆரம்பிக்குதுங்க. அடுத்து சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜப்பான் நாட்டு சந்தை நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 614 பாயிண்ட் கீழே இறங்கி இருந்தது, 1.61%. இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா நிப்டி 50 இண்டெக்ஸ் இன்னைக்கு காலையில ஒரு 200 பாயிண்ட் பக்கமா இறங்கி இருந்தது. பேங்க் நிப்டி ஒரு 270 பாயிண்ட் கீழே இறங்கி இருந்ததுங்க. கோல்டு 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 30 ரூபாய் விலை ஏறி இருக்கு. 8950 இருக்கு. 9000க்கு கீழே தான் இருக்கு. பிரெண்ட் க்ரூடு ஒரு பேரல் 62.67 யூஎஸ் டாலரா இருக்குங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 85.44 இந்திய ரூபாயா இருக்கு. அடுத்து இன்னொரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, எஃப்ஐஐஸ் இந்தியன் மார்க்கெட்ல மே மாசத்துல நெட் பையர்ஸா தாங்க இருந்திருக்காங்க. கேஷ் செக்மெண்ட்ல 11,773 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. பட் ஓவராலா 2025 எடுத்துக்கிட்டோம்னா நெட் செல்லர்ஸா தாங்க இருக்கிறாங்க. ஜனவரி பிப்ரவரியில மட்டுமே ஒரு 1.5 லட்சம் கோடிக்கு பக்கமா வித்திருந்தாங்க. இப்போதைக்கு 2025 எடுத்துக்கிட்டோம்னா நெட் செல்லர்ஸா தான் இருப்பாங்க. ஒரு 1.25 lakh crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை வித்திருப்பாங்க எஃப்ஐஐஸ் கேஷ் செக்மெண்ட்ல. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்றது மே மாசத்துல எகைன் 2 லட்சம் கோடியே கிராஸ் பண்ணிருச்சுங்க. 2.01 lakh crores இருக்கு. இது தொடர்ந்து 2வது மாசமா கிராஸ் பண்ணுதுங்க. இது போன வருஷம் மே 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 16% இயர் ஆன் இயர் ரைஸ். அடுத்து சாம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து அவங்களுடைய ஏரோஸ்பேஸ் பிசினஸ் ஃபினான்ஷியல் 25ல 5 டைம்ஸ் க்ரோ ஆயிருக்கிறாங்க. இவங்க டயர் 1 சப்ளையர் ஆஃப் ஏர்பஸ் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, நியூ ஹைடெக் வெர்டிகல்ஸ்ல நாங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரேம்ப் அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூ ஹை வெர்டிகல் அவங்க எதை சொல்றாங்க அப்படின்னா, செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் இதை தான் சொல்றாங்க. இதுக்காக கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் 26ல ஒரு 6000 crores கேபெக்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ கம்பெனி ஓவர் வேல்யூடா தாங்க இருக்கு. போனஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் இந்த விஷயம்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் மதர்சனை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஏத்தர் எனர்ஜில ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து இன்ஃபினியன் டெக் அப்படின்ற நிறுவனத்தோட பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. இந்த இன்ஃபினியன் டெக்னாலஜி யார் அப்படின்னா, குளோபல் லீடர் இன் செமிகண்டக்டர் சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸ்ங்க. இந்த செமிகண்டக்டர் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடர் பொறுத்த வரைக்கும் எதுக்கு ஈவியோட டைப் போடுறாங்க அப்படின்னா, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், சென்சார்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுல இவங்களோட இனோவேஷன்ஸை ஆக்சிலரேட் பண்றதுக்கு ஏத்தர் எனர்ஜி டைப் போட்டிருக்காங்க. இதனால ஏத்தர் எனர்ஜிக்கு பெட்டர் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜெப்டோல ஒரு அப்டேட்ங்க. மகாராஷ்டிரா எஃப்டிஏ என்ன பண்ணிருக்காங்க, ஜெப்டோவுக்கு ஃபுட் லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் கம்பைலன்ஸ் அண்ட் புவர் ஹைஜீன் அப்படின்னு சொல்றாங்க. ஜெப்டோவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேரண்ட் யார் அப்படின்னா கிரானா கார்ட் தாங்க. ஜெப்டோவுக்கு டாட் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அவங்களோட டாட் ஸ்டோர்ஸ்ல ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல ஃபங்கஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆன மாதிரி இந்த இன்ஸ்பெக்ஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போக ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இடத்துல அழுக்கு தண்ணிகள்லாம் வந்து தேங்கி நின்ற மாதிரியும் இந்த இன்ஸ்பெக்ஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மும்பை தாராவி ஏரியாவில் இருக்கிற இந்த ஜெப்டோவுக்கு ஃபுட் லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா எஃப்டிஏ. அடுத்து ஸ்டீல் செக்டர்ல ஒரு அப்டேட்ங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி லோக்கல் ஸ்டீல் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு 12% சேஃப்கார்ட் டியூட்டி போட்டாங்க. அது வந்து ஒரு 200 டேஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை 24% இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த ஸ்டீல் அலுமினியம் இம்போர்ட்ஸ்க்கு 25% சொல்லியிருந்தார் இல்லையா, அதை வந்து 50% கூட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு மத்தியில சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் மறுபடியும் ட்ரேட் வார் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. அதனால சைனீஸ் இம்போர்ட் வந்து இந்தியாவில் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேஃப்கார்ட் டியூட்டியை கூட்டுறாங்க. அதாவது இம்போர்ட் டியூட்டியை கூட்டுறாங்க ஸ்டீலுக்கு. அடுத்து மே மாசம் முடிஞ்சிருச்சு இல்லையா, இந்த ஆட்டோவுடைய சேல்ஸ் நம்பர்ஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டோட்டல் சேல்ஸ் அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட், தென் டொமஸ்டிக், தென் பேசஞ்சர் வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து டோட்டல் சேல்ஸ் வந்து ஒரு 8.6% குறைஞ்சிருக்குங்க இயர் ஆன் இயர். அதே மாதிரி இவி மார்க்கெட் ஷேரும் குறைஞ்சிருக்குங்க. அதாவது போன வருஷம் மே மாசத்தை கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் மே மாசத்துக்கு 61%ல இருந்து 36% குறைஞ்சிருக்கு. அடுத்து எம்ஜி மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 40%ல க்ரோ ஆயிருக்காங்க இயர் ஆன் இயர்.
மார்க்கெட் ஷேரும் உங்களுக்கு கூடியிருக்குங்க. ஏப்ரல் டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா 16% இருந்து 28% கூடியிருக்கு ஏப்ரல் 2025. அடுத்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் சேல்ஸ் 17% அப்புங்க இயர் ஆன் இயர். போன வருஷம் மே கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் மே டிராக்டர் சேல்ஸ் ஒரு 10% ஏறி இருக்கு, 3 வீலர் சேல்ஸ் ஒரு 11% ஏறி இருக்கு, எஸ்யூவிஸ் 21% ஏறி இருக்குங்க. சூப்பரான நம்பர்ஸ் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. அடுத்து கியா மோட்டார்ஸ் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா 14% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க சேல்ஸ் நம்பர்ஸ் மே 2024 கம்பேர் பண்றப்ப 25ல. அடுத்து டொயோட்டா கிர்லஸ்கரும் நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க, 22% இயர் ஆன் இயர் க்ரோத்ங்க. அடுத்து டூ வீலர்ஸ்ல எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஓலா தாங்க லீடரா இருந்தாங்க. பட் மே மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஓலாவோட மார்க்கெட் ஷேரை டிவிஎஸ், பஜாஜ், ஏத்தர் எல்லாமே உறிஞ்சி எடுத்துட்டாங்க. மே மாசத்துல டிவிஎஸோட மார்க்கெட் ஷேர் 25%ங்க. இது போன வருஷம் மே 2024ல எவ்வளவு இருந்திருக்குன்னா 15.6% இருந்திருக்குங்க. அடுத்து பஜாஜோட மார்க்கெட் ஷேர் மே 2025ல 22.6% இருந்திருக்குங்க. இது மே 2024ல 12.1% இருந்திருக்கு. அடுத்து ஓலா எலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டோம்னா மே 2025ல அவங்களோட மார்க்கெட் ஷேர் 20%. இது மே 2024ல 49% இருந்திருக்குங்க. 49ல இருந்து 20% குறைஞ்சிருக்கு. அடுத்து ஏத்தர் எடுத்துக்கிட்டோம்னா மே 2024ல வெறும் 8% இருந்தது, இப்ப 13.1% க்ரோ ஆயிருக்காங்க. ஸோ டிவிஎஸ், பஜாஜ், ஏத்தர் எல்லாமே க்ரோ ஆயிருக்காங்க. ஓலா மற்ற எல்லாத்தையும் மார்க்கெட் ஷேரை லூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து டிவிஎஸ் உடைய சேல்ஸ் நம்பர்ஸ் மட்டும் வந்திருக்குங்க. ஓவராலா அவங்களோட டோட்டல் சேல்ஸ் அப்படின்றது இயர் ஆன் இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மே 24 கம்பேர் பண்றப்ப மே 25ல 17% க்ரோ ஆயிருக்காங்க. இன்டர்நேஷனல் பிசினஸ் 22% க்ரோ ஆயிருக்கு. இவி பிசினஸ் 50% ஏறி இருக்குங்க. அடுத்து ஐசிஐசிஐ லம்பார்ட்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து பார்க் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ டெக் பிளாட்ஃபார்ம் இருக்கு, அது கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா டிஜிட்டல் மோட்டார் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக. பார்க் பிளஸ்க்கு ஒரு 2 கோடி கஸ்டமர்ஸ்க்கு மேல இருப்பாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா இந்த பார்க் பிளஸ் கஸ்டமருக்கு என்ன அக்சஸ் கிடைக்கும் அப்படின்னா ஐசிஐசிஐ லம்பார்டோடைய மோட்டார் இன்சூரன்ஸை அவங்க எடுத்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மோட்டார் இன்சூரன்ஸா இருக்குங்க இது. அடுத்து ஐடிசில ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியோட சீஃப் சஞ்சய் பூரி அவர்கள் என்ன சொல்றாங்க, எங்களோட அடுத்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆந்திர பிரதேஷ்ல தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுல, என்ன செக்டார்ல, எஃப்எம்சிஜியா இல்ல ஃபுட்டா இல்ல பேக்கேஜிங்கா இல்ல ஐடியா அப்படின்றத அவர் சொல்லல. பட் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆந்திர பிரதேஷ்ல அப்படின்னு ஒரு ஹிண்ட் தான் கொடுத்திருக்காரு. அடுத்து விப்ரோல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து குளோபல் விப்ரோ இனோவேஷன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு இனோவேஷன் லேபையும் செட் பண்ணியிருக்காங்க பெங்களூர்ல ஒரு 60,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஸோ இந்த இனோவேஷன் லேப் எதுக்கு அப்படின்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்காக தாங்க. எந்தெந்த ஏரியால பண்ண போறாங்க அப்படின்னா ஏஐ, ரோபோட்டிக்ஸ், தென் குவாண்டம் கம்ப்யூட்டிங், தென் பிளாக் செயின், இது எல்லாமே எமர்ஜிங் ஃபீல்டுங்க. இந்த ஏரியாஸ்ல விப்ரோ அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த இனோவேஷன் லேபை செட் பண்ணிருக்காங்க. லார்ஜ் கேப் ஐடின்னு எடுத்துக்கிட்டோம்னா விப்ரோ இப்பயுமே சூப்பரான வேல்யூவேஷன்ல இருக்கு, 19 டைம்ஸ் தாங்க ஏர்னிங்ஸ் இருக்கு. அடுத்து வியட்நாம் பேஸ்டு ஆட்டோ ஓஇஎம் விம்ஃபாஸ்ட் அப்படின்ற நிறுவனம் இந்த மாச கடைசியில இந்தியாவில் VF6, VF7 அப்படின்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த விம் குரூப், வியட்நாம் பேஸ்டு பிசினஸ் குரூப் என்ன சொல்றாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த ஏரியாஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், தென் கிரீன் எனர்ஜி, தென் ஹாஸ்பிட்டாலிட்டி, இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வின் குரூப் ரெடியா இருக்கிறாங்க. அடுத்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸோடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சேல்ஸ் வந்து ஒரு 9.5% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. ஸ்டாண்ட்லோன் நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா 13.42 crore இருக்கு. இது போன வருஷம் Q4 ஃபினான்ஷியல் 24ல ஒரு 4.79 crores இருந்திருக்குங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட் வந்து 2 டைம்ஸ்க்கு மேல ஏறி இருக்கு. ஓவராலா ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஒரு 48.26% ஏறி இருக்குங்க. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஸ்மால் கேப் கம்பெனி, அது ஒரு ஹோல்டிங் கம்பெனி மாதிரி தாங்க இருக்கும். அது வந்து ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்குங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ப்ரைஸ் டு புக்கும் கம்மியா இருக்கு, தென் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸும் கம்மியா இருக்கு, கடனும் கம்மிங்க. 0.13 or 1.5 தான் இருக்கும் டெட் டு ஈக்விட்டி. ப்ரொமோட்டர்ஸ் வந்து நல்ல ப்ரொமோட்டர்ஸ். நான் ஏற்கனவே சிவகாசியில் ஒரு 9 years இருந்ததுனால ராம்கோ குரூப்ல ஒர்க் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து அந்த கம்பெனியை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்பயுமே அது கன்சிடரபிள் ரேஞ்சில் தாங்க இருக்கு. பட் ஹோல்டிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெதுவாக தாங்க மேலே ஏறும். அது வந்து ஒரு டிஃபென்சிவ் எலமெண்ட், நம்ம வந்து அப்பப்போ 1, 2 கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பத்தி கேட்டிருக்கிறாங்க. Q4ல பயங்கரமா லாஸ் பண்ணியிருக்காங்க சார், அதுல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் அப்படியே RECக்கு தூக்கி போட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு மாதிரி தெரியுங்க. ஸோ ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க, அந்த டிசிஷன் எடுத்துட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அதுல இருந்து பேக் அடிக்கிறது அப்படின்றது நமக்கு ஒத்து வராதுங்க. நான் வந்து அந்த தப்பை பண்ண மாட்டேன். நல்லா வேல்யூ பண்ணிட்டோம், பயங்கரமா அது இறங்கினதுக்கு அப்புறம் தான்
நம்ம வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் பத்தி அனலைஸ் பண்ணோம். இன்னும் ஒரு 2, 3 குவார்ட்டர்ல அது சரியாயிரும் அப்படின்ற மாதிரி செய்திகள் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் எதுக்கு நம்மளோட டிசிஷன்ஸை ஓவர் ரூல் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. பொறுமை ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில இல்ல அப்படின்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை வச்சு நம்ம பொறுமையை வளர்த்துக்கலாம். பொறுமையிலிருந்து ஆர்இசிக்கு போனோம் அப்படின்னா அங்கேயும் பொறுமையிலிருந்து அங்கிருந்து இன்னொரு பக்கம் எங்கேயாவது தாவலாமா அப்படின்னு தாங்க தோணும். மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல 1, 2ன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தாவணும், அங்கிட்டு போகணும், இங்கிட்டு போகணும் அப்படின்ற எண்ணமே வராதுங்க. தைரியமா இன்னைக்கு 5% இறங்கினாலும் 2, 3 கன்சிடர் பண்ணி ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காங்க, ஏன் மியூச்சுவல் ஃபண்டோ இல்ல நிஃப்டி 50யோ நீங்க கன்சிடர் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் பல தடவை இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேங்க. பணம் வந்து நம்மளோட பணம். நம்ம பணத்தை நான் இன்னொருத்தவங்க கையில கொடுத்து நீ இன்வெஸ்ட் பண்ணுப்பா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எப்பொழுதுமே. அது 1 ஸ்டாக்கோ, 5 ஸ்டாக்கோ, 10 ஸ்டாக்கோ என்னோட பணம். நானே வந்து அந்த 1, 2, 5, 10 வாங்கிக்கிறேன். லாஸோ ப்ராஃபிட்டோ அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இதை விட முக்கியமான விஷயம், பணம் நம்மளோட பணம் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம். இன்னொருத்தவங்க கையில உங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி செலவு பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பார்த்து பார்த்து செலவு பண்றதுன்னா என்னங்க, அதிகமான வேல்யூவேஷன் கொடுத்து வாங்காம லோயர் வேல்யூவேஷன்ல ரொம்ப டிஃபென்சிவா வாங்க நம்ம பழகுவோம், நம்ம வாங்குவோம். நம்மளோட பணத்தை நம்மளே இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நிஃப்டி 50யை கன்சிடர் பண்ணலாம இல்லைங்க. நிஃப்டி 50ல இருக்கிற 50 ஸ்டாக்ல ஏதாவது நல்ல சீப்பான ஸ்டாக்கை நானும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அடுத்த ஒரு நண்பர் வந்து ஏன் கர்நாடகா பேங்கை B13ல ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே அதில் 4 பேங்க் இருக்குங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருக்கு, சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு, இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு. மேபி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னொரு ₹10 ஏறிடுச்சு அப்படின்னா அதை B13 வாட்ச் லிஸ்ட் எல்லாத்துல இருந்தும் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம கர்நாடகா பேங்கை கீழே இருந்து மேலே கொண்டு போய்க்கலாம். அடுத்து என்எஸ்சி லிஸ்டிங் டேட் என்னைக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. என்எஸ்சி லிஸ்டிங் பத்தி டேட்ஸ் எதுவும் வரலங்க. இந்த வருஷத்துக்குள்ள லிஸ்டிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செபி, என்எஸ்சி 2 பேருமே சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சது அப்படின்னா ஒரு கேஸ் வேற இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ எல்லாமே இந்த வருஷத்துல முடிஞ்சு என்எஸ்சி ஐபிஓ நம்ம இந்த வருஷத்துக்குள்ள எதிர்பார்க்கலாம். அடுத்து ஒரு நண்பர் என்ன கேட்குறாங்க, பிர்லா சாஃப்ட், தென் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே வந்து இப்பயும் நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ இவங்க ரிசல்ட்ஸ் வந்து ஒழுங்காக காட்டல, அதனால ஷேர் ப்ரைஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் வந்து இதை கொடுத்துடவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க உங்களுடைய டிசிஷன் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளை கிராஸ் பண்ணி போறவங்க யாருமே வந்து லாஸ் ஆயிடக்கூடாது, அவ்வளவுதான். எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை பிக் பண்றது, ரொம்ப கம்மியான விலை கொடுத்து எப்படி ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்றது அப்படின்றத சொல்றது மட்டும்தாங்க என்னுடைய வேலை. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்றது 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் எடுக்கிறது அது எல்லாமே வந்து உங்களுடைய திறமை தான். பொறுமை இருந்துச்சு அப்படின்னா நிறைய டைம்ஸ் கிடைக்கும். பொறுமை இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கம்மியான டைம்ஸ் தான் கிடைக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு பண தேவை அப்படின்னா தாங்க நான் வந்து ஒரு ஸ்டாக்கை விற்பேன். மற்றபடி இறங்குறது எப்பொழுதுமே எனக்கு அட்வான்டேஜ் தான். இறங்க இறங்க நான் வாங்கிக்குவேன். குறிப்பா பிர்லா சாஃப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பயுமே கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தாங்க இருக்கு. 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. கேஎன்ஆர் நான் எப்பொழுதுமே பார்க்கறதே இல்லை. பெரும்பாலும் இந்த மாதிரி கேள்விகள் எப்போ வரும் அப்படின்னா ப்ராஃபிட்ல இருப்போம், ஷேர் பிரைஸ் இறங்கிட்டே இருக்கும், திருப்பி இறங்கினா நீண்ட நாள் ஆகுமோ ஏறுறதுக்கு அப்படின்ற ஒரு அச்சம் வரும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம லார்ஜ் கேப்பா பார்த்து உள்ள போயிடுறது நல்லதுங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.